இன்று ஒரு தகவல். தற்போது நாம் ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் வாரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த போரின் விளைவாக என்ன ஆகுதோ இல்லையோ தங்கம் விலை ஏறப்போகுதுங்கிறாங்க. இப்போ மேக்சிமம் ஒரு பவுனு 2 lakhs வரைக்கும் போகலாம். இந்த போர் முடிகிறதுக்குள்ளே அட்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. தற்போது ஈரான் நாட்டின் பிரசிடெண்ட் உச்சபட்ச அதிபர் கோமினி கொல்லப்பட்டுள்ளார். அவர் மட்டும் இல்லாமல் அவரது ஃபேமிலி மெம்பர்ஸு, மருமகன், மருமகள், பேரன், பேத்தி ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு 7 தலைவர்களும் குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா யுஎஸும் பண்ணுறாங்க, இஸ்ரேலும் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த அதிபர் காமினியை கொன்னுட்டா இந்த வாரம் முடிவுக்கு வந்துடும் நினச்சாங்க. ஆனால் தற்போது நிலைமை வேறு விதமாக மாறிவிட்டது. அந்த ஈரான் அதிபர் இறந்த பின்பு ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, மிலிட்டரி குரூப். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறாங்க. அவர் என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த போரை விட மாட்டோம். ஆரம்பித்தது நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, யுஎஸ் தானே ஆரம்பிச்சிங்க, அதனால் யுஎஸும் இஸ்ரேலும் ஆரம்பிச்சிங்க. அதனால் நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பலமாக தாக்கவிருக்கிறார்கள். மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஈரானோட டார்கெட்டெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா யுஎஸ் மிலிட்ரி பேசஸ், மெயினாக பஹ்ரைன், சவுதி அரேபியா, துபாய், குவைத், கத்தார், ஜோர்டன், அபுதாபி இந்த மாதிரி இடங்களில் உள்ள யுஎஸ் ஒரு மிலிட்டரி பேசஸ் வச்சுருக்காங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த மிலிட்ரி பேசஸ் எல்லாத்துலேயும் குண்டு வச்சு தகர்க்கிறாங்க. ஏவுகணை, குண்டு இந்த மாதிரி ஃபயரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டு ஃபுல்லாக டேமேஜ். இப்போ துபாயில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பஹ்ரைனில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க, சவுதி அரேபியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவும் மிக கவலைக்குள்ளாகி இருக்கிறது. இந்த மாதிரி என்ன ஆகுமோ என்னமோ தெரியல அப்படின்னு. தற்போது ஈரான் 27 யுஎஸ் மிலிட்டரி பேசஸ் அதை ஆய்வு பண்ணி இந்த இவைகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஈரான் ரொம்ப முடிவாக இருக்காங்க. யுஎஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலி எங்கே பார்த்தாலும் யுஎஸ் மிலிட்ரி பேசஸ் எல்லா நாட்டிலையும் இருக்குது. அது இல்லாத நாடே கிடையாது. இந்த மேலே சொன்ன நான் இந்த சவுதி அரேபியா, பஹ்ரைன், துபாய், குவைத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் யுஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஈரானையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈரானை ரிலீஜியஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு மிலிட்ரிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ சவுதி அரேபியாலாம் பார்த்திங்கன்னா பெரிய நாடு தான், பெரிய ஒரு செல்வ செழிப்புள்ள நாடு. அவங்களுக்கு ஒரு பெட்ரோல் இருக்குது, நிறைய டீசல் எண்ணெய் கிணறுகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி முகமது நபி, சவுதி அரேபியா பார்த்திங்கன்னா முகமது நபி அங்கே தான் பிறந்தார். ஸோ இட்ஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இப்போ ஜெருசலம் ஜீசஸ் இருந்த மாதிரி சவுதி அரேபியாவில் முகமது நபிகள் பிறந்ததுனால அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. அவ்வளோதான ஒழிய இவங்க ரொம்ப சண்டை போடுறதுலாம் பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது. இந்த ஷேக்குகள்லாம் சண்டை போடுறது, இதை எல்லாமே இந்த சண்டை வந்ததுன்னா இந்த யுஎஸ் தான் அவங்கள காப்பாற்றணும். அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மிலிட்ரி பேசஸ் கொடுக்கும்போது அந்த நாட்டையும் காப்பாற்றணும், அதே மாதிரி இவங்க பேஸையும் காப்பாற்றிக்கணும். அதுதான் மேஜர் ஸ்கோப்பாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாங்க. ப்ரெஷரை ஒரு யுஎஸ்ஸை சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதை அந்த பேஸஸை அடிக்கிறதுனால யுஎஸ்ஸுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. ஏன்னா இப்போ யுஎஸ்ஐ டைரெக்டாக யாரும் போய் அடிக்க முடியாது, அது சாத்தியமும் கிடையாது. அதனால் இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யுஎஸ்ஸுக்கு இட் இஸ் இன்க்ரீஸிங் ப்ரெஷர். ஆக்சுவலாக இன்னொரு பெரிய இன்சிடென்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மோடி இஸ்ரேலில் இருந்தார்.
இஸ்ரேலேருந்து அவர் எப்போ கிளம்புவாருன்னு நெத்தன்யாகு பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துருந்துட்டு அவரை வழி அனுப்பி விட்டுட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். அவருடைய ஃப்ளைட்டு அந்த ஏரியா விட்டு தாண்டிட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே தே ஸ்டார்டட் த வார் இம்மிடியட்லி. இந்த ரெவல்யூஷனரி கார்டு கமாண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போது, தே ஆர் டார்கெட்டிங் 27 யுஎஸ் பேசஸ், மிலிட்ரி பேசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இன்னும் போர் இன்னமும் தீவிரமாக ஆகும்னு சொல்கிறாங்க. பஹ்ரைன்கிறது வந்து நம்ம தமிழ் மக்கள் நிறைய இருக்கிற இடம், எல்லாருக்கும் தெரியும். பஹ்ரைன் வந்து ஹீ இஸ் ஹேவிங் குட் ரிலேஷன்ஷிப், இஸ்ரேலோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, யுஎஸ் கூடவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பு வார்ன் பண்ணியிருக்காரு, சிவியர் வார்னிங் டு ஆல் ரெவல்யூஷனரி குரூப் ஈரானுக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் வந்து இதோட விட்டுட்டு சரணடைஞ்சிருங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மக்களை நிறைய பேரை கொன்று இருக்கீங்க, ஒரு பப்ளிக்கை நிறைய கொன்று இருக்கீங்க, அதை நாங்கள் விடமாட்டோம். அதனால் இன்னும் வந்து நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா இன்னும் ஃபுல்லாக உங்கள் நாட்டே அழிச்சிருவோம். அதனால் வந்து எல்லோரும் சரணடைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப சிவியராக வார்ன் பண்ணியிருக்காரு. தற்போது உள்ள நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் கோமனியின் மகன் அவர் அதிபராக பதவியேற்றுள்ளார். அவர் ஒரு 3 குழுக்களாக சேர்ந்து ஆட்சி செய்ய போவதாக தெரிகிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் மறுபடியும் விடமாட்டாங்க, திருப்பி யார் வந்தாலும் திருப்பி அடிக்க தான் போகிறாங்க. இது ஃபர்தராக இன்னும் எஸ்கலேட் ஆகும்னு நினைக்கிறோம். இது வந்து முடிகிற மாதிரி தெரியலை, இன்னும் தீவிரமாகும். இவங்களும் ஈரானும் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலை. let us watch and wait, see. Okay, thank you.